ஹலோ. இன்னைக்கு கார்த்திகை தீப நைவேத்தியத்துல அதிரசம் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இதுக்கு தேவையான சாமான்கள்: மாவு பச்சரிசி ஒரு 3 ஹவர்ஸா ஊறி இருக்கு இந்த அரிசி. இப்ப பாருங்க, இந்த ஃபேனு கடியில உணர்த்தின அரிசியை இது பாருங்க, இப்படி பிடிச்சா அப்படி பிடிக்க வரும். இப்படி உதுத்தா இது பாருங்க, ஒட்டுறதா இப்படி உதுத்தா உதுந்துரும். ஈரம் இருக்காது, ஆனா நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இதை மாவா திரிச்சு சலிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் இது இந்த மெஷர்மெண்ட் கப்பால நான் இன்னைக்கு 1 கப் எடுத்திருக்கேன், தலை தட்டி. அப்போ 3/4 கப்பு இதுக்கு வெல்லம். இந்த வெல்லம் நாங்க ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தோம் பாருங்க, சைதாப்பேட்டையில ஒரு கடையை சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வெல்லத்தை யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். ரொம்ப நன்னா இருக்கு, நன்னா வருது பாகு வெல்லம். உங்களுக்கு அந்த கடை அட்ரஸ் தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பா, பாருங்க. ஏலக்காய் பொடி, ஜலம், நெய் கொஞ்சம், இவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். ஃபர்ஸ்ட் நான் இந்த அரிசியை மாவா திரிச்சுன்னு வந்துடுறேன், சலிச்சு எடுத்துட்டு வரேன். இப்போ பாருங்க, இந்த அரிசியை சின்ன மிக்சியில் அரைச்சி நான் அதை சலிச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இந்த ஈரம் இருக்கும்போதே அதை பாகம் செலுத்தி வைக்கணும். இப்போ 1 கப் அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம், அதுக்கு 1/2 கப்பு ஜலம், 1 3/4 1/2, இதான் மெஷர்மெண்ட் அதிரசத்துக்கு. இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே இதை வடிகட்டிடலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா எல்லா வெள்ளத்துலையுமே ஏதோ மண் கல் ஏதோ இருக்கும், தூசு தும்பெல்லாம். வெல்லம் கரைஞ்சுடுத்து. இப்போ இதை வடிகட்ட போறேன். அலமின் வந்துடுறேன். இதில் பாருங்க, பொடியா ஏதோ தூசு இருக்கு பார்த்தல, அதுக்கு தான் வடிகட்டிடலாம். அது மறுபடியும் இதிலே விட்டுரும், பாகு எடுப்போம். இப்போ பாருங்க, பாகு வந்துடுத்தா பார்ப்போம். இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தா வந்துடும். அடுத்த ஸ்டேஜ் எடுத்துடும். இப்ப பாப்போமா? இதான் தக்காளி பதம். தக்காளி பழம் மாதிரி இதை வருங்க தான். அடுப்பு அணைச்சுடுறேன் நான். இப்போ இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி இதிலே போட்டுருவோம். இதை எடுத்து இப்போ இந்த மாவுல விட போறேன் நான். இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். இந்த அவாவா பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இப்போத்தெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இது தட்டும் போது ட்ரையாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் வெந்நீர் விட்டு கலக்கிக்கலாம், அதோடு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவை நான் டப்பாவில் எடுத்து வச்சுருப்பேன். ஆறுன அப்புறம் மூடிக்கலாம். நாளைக்கு நான் தட்டச்ச காட்டுறேன் உங்களுக்கு. நேத்தி அந்த அதிரச மாவை பாகு செலுத்தி வச்சோம் இல்லையா, இதை பாருங்க. அதை எடுத்து இப்போ இன்னைக்கு தட்டலான் இருக்கேன். காலையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா, இதை கையால் ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சோம்னாலே அந்த சூட்டுக்கே கொஞ்சம் இலகும். அப்படியும் தேவைன்னா வெந்நீர் வச்சுட்டு இப்படி ஸ்பூனால் தொட்டு தொட்டா விட்டு பிசைஞ்சுக்கணும். சும்மா இது பாருங்க, இப்படி தான் விட்டுக்கணும். 1 ஸ்பூனால் எடுத்து விட்டு பிசையணும். நிறைய விட்டுட்டேன்னா அப்புறம் கஷ்டம். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் கூட கொஞ்சம் வெந்நீரை விட்டு தளர்த்திக்கலாம். லூஸானா தான் கஷ்டம். மறுபடியும் ஏதாவது கோதுமை மாவு மைதா மாவுன்னு தேடணும். பிள்ளையார பிடிச்சு சொல்லு. பாருங்க, மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் திருப்பி வச்சுருக்கேன். வாழையில கிடச்சா வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது சௌரியமோ. கையால் இப்படி பண்ணிட்டு அப்புறம் விரலாக இருக்கும், அதனால இது பாருங்க, இந்த இடத்தால இப்படி இப்படி பண்ணணும். இப்போ எண்ணெய் காஞ்சுடுத்தா பார்ப்போம். நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன் பாருங்க, காஞ்சுடுத்து. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். இது முதல்ல தோசம் கொஞ்சம் நேரம் ஆகுது, அடுத்தடுத்து வந்துடும் டக்குன்னு.
இதெல்லாம் நல்லா உப்பருது பாருங்க, பூரி ஆட்டமா. நான் அடுப்பை மீடியமாக வச்சுருக்கேன். ரொம்ப வச்சோம்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் தட்டிட்டு காட்டுறேன். இன்னும் 5 வரும். பார்த்தீங்களா, மொத்தம் ஒரு 12 அதிரசம் கிடைச்சிருக்கு. எல்லாரும் இந்த அதிரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல போடுங்க. சப்போஸ் வரலையா, மட்டா ஜலத்தை விட்டு கரைச்சிக்கோங்க, 2 தேங்காய் துருவலை போடுங்க, போட்டுட்டு அப்பமா வாத்துருங்க. வரலன்னா நான் சொல்றேன், பொதுவாக அதுக்கு ஒரு ரெமெடி சொல்லணும் இல்லையா, எனக்கு வரல மாமி யாராவது கேட்பேன், அதுக்காக தான். அப்பமா கூட வாத்துடலாம். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.